ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யறது அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நிறைய குழந்தைங்க வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரூட் கஸ்டர்ட் நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விருப்பமா சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 லிட்டர் பால் வந்து நான் ஒரு பேன்ல போட்டு நல்லா கொதிக்க விடுறேன். 3 டேபிள் ஸ்பூனுக்கு அளவுக்கு பச்சை பால் ஒரு தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து டின்ல தான் கிடைச்சிருக்கு. இதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு பவுடர் எடுத்து ஒரு பச்சை பால் இப்போ தனியாக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கட்டி கட்டி ஆகாத அளவுக்கு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக வந்துடுச்சு. 1 லிட்டர் பாலுக்கு நான் 1/2 கிளாஸ் தண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. சில பேர் வந்து நிறைய சுகர் சாப்பிடுவாங்க, சில பேர் நார்மல், சில பேர் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க. ஸோ அது வந்து அவங்கவுங்க டிபெண்டு. ஸோ சர்க்கரை போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. ஸோ இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கலக்கி வச்சிருக்கிற அந்த கஸ்டர்ட் வந்து பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணுங்க. ஸோ பாதி போட்டுட்டு நல்லா கலக்கி விடுங்க. ஒரே வாட்டி எல்லாமே போட்டுட்டோம் அப்படின்னா சில நேரத்தில் கட்டி ஆகிடும், அப்புறம் ஒரு மாதிரி பதம் வராது. ஸோ அதனால பாதி ஆட் பண்ணி கலக்கிட்டு இப்போ திருப்பி இருக்கிற பாதி வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பதத்துக்கு கரெக்டாக அந்த கஸ்டர்ட் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ ரொம்ப சூடாக இருக்குது, அதனால ஒரு பவுலுக்கா நீங்கள் வந்து மாற்றிக்கங்க. நான் வந்து இந்த பவுல் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ சூடாக இருக்கிறதுனால இந்த பவுலுக்கு மாற்றிட்டு 1/2 மணி நேரம் வந்து அது ஆறட்டும். ஸோ அதே மாதிரி விட்டுடுங்க. ஏன்னா சூடில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, ஃப்ரூட்ஸும் போட முடியாது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அதனால விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு கலக்கு நான் வந்து கலக்கிக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் தேவையோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், திராட்சை, ப்ளூபெர்ரி, மாதுளை, வாழைப்பழம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கிட்டேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நிறைய பேருக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கங்க. இல்லை ஒரு ஃப்ரூட் 2 ஃப்ரூட்ஸில் கூட பண்ணிக்கலாம். ஸோ அது எந்த ப்ராப்ளமும் கிடையாது, அவங்கவுங்க விருப்பம் தான். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கஸ்டர்டு நல்லா ஆறிடுச்சு. அதனால அந்த கஸ்டர்டில் எல்லா ஃப்ரூட்ஸும் நம்ம போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து உடனே சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, பட் கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஸோ ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு தனியான சின்ன சின்ன பவுலில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து அந்த கஸ்டர்டோட நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு எனக்கே நாக்கு ஊறுது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு இருக்கும் இல்லையா, ஐஸ்கிரீம் மாதிரி ஃபீல் ஆகும் சாப்பிட்டு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.